தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ராமக்கல் மேலேருந்து வாகமன் போக போகிறோம். சரி, நீங்கள் வாகமன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல். ஓகேங்களா, 1.5 மணி நேரம் ட்ராவலில் 60 கிலோமீட்டர் வருது. பட் ஆனால் பெண்டு கன்ஃபார்மாக இருக்கும். நீங்கள் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டகாசமான ஒரு அட்வென்ச்சர் டிரைவிங்காக தான் இருக்கும். இங்கே டிரைவருக்கு தான் பெரிய தேங்க்ஸே சொல்லணும். ஏன்னா எங்கள் டிரைவர் பார்த்தீங்கன்னா அவரோட காரு அவர் பார்த்தீங்கன்னா டிரைவிங்கில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பர்ட்டு. ஸோ உங்களுக்கும் உங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் சைடில் யாராவது டிரைவிங் தெரிஞ்சிருந்ததுன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸு தான் இந்த டிரைவிங்கில். அதாவது நீங்கள் இந்த ஹில்ஸ்லாம் ஏறுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக அமையும். அது இல்லாமல் பார்த்தோன்னா உங்களுக்கு செலவுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாகும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை டிரைவர் இல்லைன்னா உங்களுக்கு அது மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ இங்கே நாங்கள் போனவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரெண்ட்ஸு தான். ஸோ சொந்த கார் இருந்தனால எங்களால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஒரு 31,000க்குள்ளேயே இந்த ட்ரிப் எங்களால் முடிக்க முடிஞ்சது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பேர் செந்தில்குமார். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாகமனில் தான் நம்ம ஃபுல் டூரும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ராமக்கல் மேலேருந்து நீங்கள் வாகமன் போகிறீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோமீட்டர், அதாவது டைமிங் வைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். ஸோ இந்த ட்ராவலோட டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1350 கிலோமீட்டர், அதாவது சென்னையிலேருந்து மறுபடியும் ரிட்டர்ன். ஓகேங்களா, இது டீசல் செலவு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 9000 ரூபா கிட்ட வந்துடும்னு வச்சிங்களேன். 8,000 to 9,000 அது நீங்கள் போகிற லொக்கேஷனை பொறுத்து இருக்குது. அது எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகும். நாங்கள் போன லொக்கேஷன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1350 கிலோமீட்டர். இது டீசல் செலவு மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூம் ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000, அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 6000 ரூபா ஆச்சு. நீங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு எப்படி செட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நான் ஸ்டே பண்ண இடத்தையும் நான் உங்களுக்கு லொக்கேஷனை உங்களுக்கு டேக் பண்ணுறேன். நம்மளோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்வேரி. ஸோ வியூ பாயிண்ட் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு வியூ பார்க்கலாம். ஃபுல்லாகவே நேச்சுரல் தாங்க. இந்த இடத்துல இருக்க எல்லா இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நேச்சுரலாக அந்த செடி கொடிகள்லாம் எல்லாமே பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அங்கே ராமக்கல் மேலில் கூட அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. பட் ஆனால் அங்கே தான் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வியூ. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும்னு சொல்லியிருந்தேன்ல, அது ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல காற்றுலாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல் பிளேஸ் உண்மையுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு பொம்மை மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதுதாங்க அந்த மலையோட வியூ பகுதி. ஸோ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு அதை மனசுக்குள்ளே ஒரு உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் ரசிப்பீங்க. கைஸ், கல்வாரி இடத்துல இருக்கோம். எப்படி இருக்கும் பாருங்கள், சான்ஸே இல்லை. மலைப்பகுதிங்க, சான்ஸே இல்லைங்க. இயற்கையான காற்று அமேசிங்காக இருக்குங்க. இருக்கவங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க சீரியஸ்லி. ஸோ இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், சரி வேறு ஏதாவது லொக்கேஷன் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக லெஃப்ட் சைடில் அப்படியே நடந்து போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நடைபாதை மாதிரி போச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி மலையோட கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே இறங்கிலாம் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் போகிறீங்க கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழையும் அந்த பில்லும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈரமாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வழுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க. இதுதான் என்னோடய ரிக்வஸ்ட். ஓகேங்களா, அதேமாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பார்ட்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதேமாதிரி நிறைய பேர் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டமும் அதிகமாக இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம தமிழ் பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஃபுல்லாகவே அந்த கேரளா பசங்க, கேரளா டூரிஸ்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளா சம்மந்தப்பட்ட நிறைய பேர் அந்த பக்கம் வந்திருந்தாங்க. ஏன்னா தமிழ் பசங்க யாரும் அதிகமாக இல்லைங்க. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் சொல்லுவேன். கைஸ், கல்வாரி வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஒன்று இருந்தது. ஜாக்ஸ்பரோ கப்பல் மாதிரியே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி போகலான்னு பார்த்தா அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா ஆளுங்களும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கப்பலோட வியூ பாயிண்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் அந்த கல்வாரி வியூ பாயிண்ட்டு கீழே வரும்போது இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு வாட்டி பாருங்கள். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் உண்மையுமே இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வேணால் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 50 ரூபா தாங்க, மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் மீ ஃபாரஸ்ட் வந்துட்டோம்.
இந்த ஃபைண்ட் மீ ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் தாங்க உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா பழைய படத்தோட ஒரு அது என்னென்னா அந்த ஒரு புதக்குழியில் கூட விழுந்துருவானே அந்த படம் தாங்க எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் பேர் கூட எனக்கு ஞாபகம் வரல. ஆக்சுவலி அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்ததுங்க, வேறு எதுவுமே ஞாபகம் வரல. இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஷூட் தாங்க, நீங்கள் அட்டகாசமாக எடுக்கலாம். இந்த ஃபைண்ட் மீ ஃபாரஸ்ட்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடக்கணுங்க. அந்த அரை மணி நேரம் நடந்த பிறகு தான் இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நீங்கள் வர முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்க்கிங் வச்சுட்டாங்க. அந்த இடத்துலேருந்து நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ½ hour வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே சைடில் ஒரு மார்க்கெட் இருக்கும். ஸோ அந்த தொப்பி விற்கிறது, அந்த லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுறது, அந்த எல்லாமே இருக்குங்க. நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்ஸ்பரோ தொப்பி மாதிரி, அதுக்கப்புறம் டெடி பியரு, அப்புறம் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாஃப் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பன்னி மாதிரி ஹெட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் அங்கே கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வேணும்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா போகிறப்பயே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு எதாவது நீங்கள் டெக்கரேஷன் மாதிரி தொப்பி மாதிரி எதாவது வச்சுருக்கீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. என்ன கேட்டால் அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெஸ்ட்டு லொக்கேஷனுங்க, ஃபோட்டோ வியூக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த ஃபைண்ட் மீ ஃபாரஸ்ட்டில் ஃபுல்லாக நடந்து வந்துட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் நடக்கிற மாதிரி இருக்குங்க. அதை நடந்து வந்துட்டிங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரே இடத்துலையே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோட்டோ வியூக்கான பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரிவாகவும் அப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு மேடாக எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி ஒரு லொக்கேஷனாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமான ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாய்வலான மரம் ஒன்று இருக்குங்க, அதை நான் காமிக்கிறேன். இப்போ ஃபோட்டோஸில் எடுக்கிறேன்னு காமிக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஃபைண்ட் மீ ஃபாரஸ்ட் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் வர வேண்டிய இடம்னு பார்த்தீங்கன்னா குருசிமாலா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாகமனில் குருசிமாலான்ற மலைப்பகுதி இருக்குது. இந்த இடத்துல மெயின் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இயேசு தான். ஓகேங்களா, இயேசுவோட பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை இருந்துச்சுங்க. அது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது ஒரு படிக்கட்டில் நம்ம ஏறி போகணும். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 seconds, அதாவது வந்து 5 minutesக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேகம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருந்ததுங்க. இப்போ எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் இருக்குன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் மிஸ்ட்டே இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருந்தது. பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளுமையான பிளேஸ், ஒரு 20 டிகிரி இல்லை 18 டிகிரிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக தான் இருக்கும். இது ஆக்சுவலி இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இல்லை 2 மணி இருக்குங்க ஆக்சுவலி. ஏன்னா நம்ம அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் கொளுத்தும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான படிக்கட்டு. அந்த இயேசுநாதரை நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் பார்த்த உடனே பயங்கரமாக ஒரு சந்தோஷம் வந்துடுச்சுங்க உண்மையுமே. அந்த வியூவிங் பார்ட்டில் நீங்கள் மேலே ஏறி போன பிறகு அதோட மிஸ்ட்டோட வேகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப பொறுமையாக தான் போகும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்க ஃபீலிங் இருக்குங்க. அது ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ நான் லைவான அந்த மிஸ்ட்டோட வியூ காமிக்கிற பாருங்கள். ஒரு மலை பகுதியில் அப்படியே இருக்குங்களா. ஸோ அப்படியே அந்த சைடில் நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். மிஸ்ட்டு அந்தாண்ட பக்கம் இருக்கிறது ஒன்றுமே தெரிலங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான அந்த பனிமூட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டான இது இருந்துச்சு. ஸோ பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. நீங்கள் ஒன்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மலை மேலே இன்னொரு உச்சிக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா மினிமம் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி நாங்கள் போக முடியல, ஏன்னா இன்னையோட எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேன்றனால ட்ரிப்பு வந்து எண்ட் பண்ணுற டேட்டில் இருந்தோம். ஓகேங்களா, ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் போகிறது சுச்சுவேஷன் இருந்தனால இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து ஆக்சுவலி நாங்கள் மேலே போகிறதுக்கு ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சுங்க. இல்லைனா கண்டிப்பாக அந்த மலையே ஏறி போய் பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மலைக்கு தான் நீங்கள் போகணும். ஸோ அந்த மலை ஏறுறதுக்குன்னு ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் சட்டை போட்ட மாதிரி ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்க்கான வழி. நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இயேசு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சிலை இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்டேக்கு வந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் வேலி க்ரீன் ஸ்டேன்ற ஒரு ரெசார்ட்டுக்கு வந்திருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர்லாம் போக, அதாவது கார்டு ஆஃபர் எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, அவங்க கேட்குற டைமில் ஆஃபர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பெரிய டிஸ்கவுண்ட் இதில் கிடைக்கும். இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 10,000 மேலே தான் ரூமே இருக்குன்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான். அதை கேட்கவே எனக்கு அப்படியே பக்குன்னு ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் எப்போ இதை போட்டேன்னு கேட்டால் கார்டு ஆஃபர்லாம் போக நம்மளுக்கு வந்து 6,000 ஆஃபர் கிடச்சிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். ஸோ நாங்கள் போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டீ காஃபி அதுக்கப்புறம் வடை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ வடை இந்த டைமில் தான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் போனது வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி இருக்குங்க, 3 இல்லை 3:30 மணி இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock, அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா
12 போகணுன்ற மாதிரி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வடையும் காஃபியும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கப்பில் ஏதோ ஒன்று இருந்துச்சுங்க, அந்த குப்படி அந்த இதில் இருந்துச்சு, அது என்னன்னே எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட வேண்டிய அந்த ரெசார்ட் ஹோட்டலோட லொக்கேஷன் பாருங்கள், வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டேபிள்லாம் நிறைய விதமான பொருட்கள்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஹோட்டலில் புக் பண்ணுவோன்னு நான் நினச்சே பார்க்கலங்க. ஆக்சுவலி நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹோட்டலில் தங்கும் போது எங்கூட காஸ்ட் எகிரிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேங்க. உண்மையுமே நான் நினச்சே பார்க்கல. ஆனால் நாங்கள் இத்தனை இதுவும் போயும் எங்களுக்கு ஒவ்வொரு பர் ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6300 கிட்ட தான் வந்துச்சு. அதை நான் பார்க்கும்போது உண்மையுமே ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைக்குது உண்மையுமே ஒரு அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டூருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே போயிருக்கோம். நான் ஸ்கூல் காலேஜ் போகும்போது கூட இந்த அளவுக்கு நான் டூர் சுற்றி பார்க்கலங்க. அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 பேர் தான். அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்தாங்க, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் கிடச்சாங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃபேமிலியோடு நீங்கள் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட இந்த ரெசார்ட்டுக்கு நீங்கள் வரலாம், தாராளமாக வரலாங்க. ஏன்னா இந்த பிளேயிங் கிரவுண்டு, அதுக்கப்புறம் டான்ஸிங் கிளப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு விளாட்ற அந்த மாதிரி எல்லா ப்ளே கிரவுண்டும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய ஒரு லொக்கேஷனே கொடுத்துருக்காங்க. அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தந்தை வச்ச மாதிரி ஒரு டோர் செஞ்சுருந்தாங்க, அது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி 2 சேரில் உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ் கூட எடுத்துக்கலாம், வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம், ஓகேங்களா. இந்த ஹோட்டலில் மெயின் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸ் கொடுத்துருக்கான்ற மாதிரி சொன்னாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்விம்மிங் பூல் இருக்குது. 24 hours வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பூல் கேம், அதுக்கப்புறம் வந்து கேரம் போர்டு, செஸ்ஸு, அந்த மாதிரி எல்லா கேம்ஸும் விளையாடிக்கலான்ற மாதிரி ஒரு லொக்கேஷன் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இந்த ரெயின் டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போகலாம் தான் நினச்சோம். நாங்கள் ஒரு 50 பேர் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு இடமா இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அதை விட ரொம்ப சின்னதாக தான் இருந்தது. ஒரு 10 பேர் 15 பேர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த இடம் இருந்தது. அதனால் வந்து ஆல்ரெடி ஒரு கேங் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க, அதனால் நம்ம போக முடியல. அதேமாதிரி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டு கேட்குற மாதிரி அந்த பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த ரெயின் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இடம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டு. ஸோ அந்த ப்ளே பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. 24 hours கேம்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது இந்த இடம் தான். ஸோ இந்த லொக்கேஷனில் நீங்கள் மெயினாக என்னென்ன விளாட்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டென்னிஸு, அதுக்கப்புறம் கேரம் போர்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ball. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்லிமிட்டடாக விளையாடிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் செஸ் போர்டு இருக்கான்றது எனக்கு தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் போகும்போது மூணாரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக எனக்கு செஸ் போர்டு நல்ல ஞாபகம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணியே விளாண்டாங்க. ஸோ இதில் நைட் வியூ பாருங்கள், எல்லா லைட்டுமே போட்டு அந்த இடத்துலையே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ லைட்டிங் தாங்க இதில் ஹைலைட்டு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழை, அந்த இயற்கையான காற்று, ப்ளஸ் அந்த லைட்டிங், ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, அது எல்லாமே அட்டகாசமாக இருந்துச்சுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க, அதை வந்து நீங்கள் அனுபவிச்சா தான் புரியுன்றது, அது வந்து உண்மை தாங்க. அது ஒருவேளை இந்த ஹோட்டலில் நீங்கள் தங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 o'clock போயிடணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்போ ஆஃபரில் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ, ஓகேங்களா. அதேமாதிரி நீங்கள் மதியத்துலேயும் போனீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஃப்ரீ தான். ஸோ அதான் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, நம்ம காசு கொடுத்த இதுக்கு அவங்க கொடுக்குறாங்க, ஓகேங்களா. இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நாம்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கணும். எத்தனை பூரி வேணுமோ வச்சுக்கலாம், எத்தனை இட்லி வேணுமோ வச்சுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணி ஆம்லேட் எத்தனை போட்டாலும் கொடுத்தாங்க, அதாங்க ஹைலைட்டு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஆம்லேட்டு ஆஃப் பாயில் அடித்து தோறுக்குனானுங்க. ஸோ எல்லார் பிளேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கும், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். 2 வடை, அதுக்கப்புறம் என் பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூரி, சட்னி, அது மாதிரி நிறைய விஷயம் அங்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்லேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆம்லேட் சாப்பிட்டு பாருங்க, உண்மையுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டீ வேணுன்னா டீ குடிச்சிக்கலாம், காஃபி வேணுன்னா காஃபி குடிச்சிக்கலாம், இல்லை சூடான பாலில் வந்து பார்த்தீங்கன்னா கெலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பாலில் கலந்து அதை குடிப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே பரிமாறிக்கலாங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவே சர்க்கரை கூட நம்மளுக்கு எத்தனை பாக்கெட் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாங்க. டீ, காஃபி, அப்புறம் அங்கே இருக்க ஸ்நாக்ஸு எது வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. சட்னியே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 சட்னி அங்கே கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சாப்பிட்டதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான சாப்பாடுன்னு அது இங்கே தான் சொல்லுவேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஃபி அல்டிமேட்டுங்க. அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டேன்னா பார்த்திங்களேன், என் ஃப்ரெண்ட்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க.
டெய் ட்ராவல் வேறு பண்ண போகிறேன், என்னடா இப்படியா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு என்னை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நைட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வந்து யாருமே தங்காத மாதிரி தான், பெருசாக அந்தளவுக்கு கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருந்துச்சுங்க. நான் சொன்னேன்ல இங்கே முட்டைலாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த இடம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8 போல் கேம் விளாட்ணுன்னு போயிட்டானுங்க. ஸோ ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. உண்மையுமே நீங்கள் மெயினாக அங்கே போக வேண்டியது ஸ்விம்மிங் பூல். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு அது நம்ம யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் அங்கே என்ஜாய் பண்ணணும். நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்கு எத்தனை மணி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா 10 o'clock டிஃபன் முடிஞ்சிடும்ன்றதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock எழுந்துட்டு போயிட்டு அங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஸோ அங்கே ஸ்விம்மிங் பூலில் ஒரு 1 hour என்ஜாய் பண்ணாங்க உண்மையுமே. ஸோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், ஒரு 7:30 அந்த மாதிரி நீங்கள் போயிடுங்க. அந்த டைம்லாம் போனீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட ஜில்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால யாரும் அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. அதுதான் ஹைலைட்டு, அதுதான் நம்மளுக்கு ஒரு ப்ளஸ். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேங்காக அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம இப்போ எந்த இடத்துல தங்கணுன்றதை காமிச்சிடுறேன், ஓகேங்களா. லெஃப்ட் சைட்லேயே ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, ஒரு ப்ரீமியமான பாத்ரூம் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சோப்பு, ஒரு ஷாம்பு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப அட்வான்ஸ்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டு, அதுக்கப்புறம் ஒரு பீரோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிரர் ஒன்று இருக்குது, ஓகேங்களா. இங்கே வந்து ஃப்ரீ ஒய்ஃபைலாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் உள்ளே இருக்க பெட்ரூம் காமிச்சிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 தண்ணி பாட்டில் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட். இது நாங்கள் ரூம் காலி பண்ணும்போது வீடியோ எடுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ நாங்கள் எக்ஸ்ட்ரா 5 பேர் தங்கினால ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ 2 ரூம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவி இருக்குது, ஓகேங்களா. நீங்கள் ஒரு ஆளாக வரீங்கன்னா இந்த டோரை வந்து திறந்து விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் 5 பேர் வந்ததுனால ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா டோர் ஒன்று திறந்து விட்டாங்க. தனியாக தங்கினாலும் தங்கிக்கலாம், இல்லை நம்ம 2 பேர் இருந்தாலும் தங்கிக்கலாம். டிஷ் கனெக்ஷன் கொடுத்து டிவி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹீட்ரு, வாட்டர் ஹீட்ரு எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஸோ இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல், அதுக்கப்புறம் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெய்னிங் டான்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டூர் முடிச்சுட்டு திண்டுக்கல் வழியாக தான் வந்துட்டு இருந்தோம். சரி வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் பிரியாணி ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வேணு பிரியாணின்ற ஷாப்புக்கு போயிருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, 400 ரூபாய்க்கு பிரியாணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு பிரியாணிக்கான ஒர்த்தே அந்த குவான்டிட்டி இல்லைங்க. ஒரு குழந்தைங்க கூட எனக்கு தெரிஞ்சு அது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அந்த குவான்டிட்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 பீஸ் வச்சுருப்பாங்க. குவான்டிட்டி சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் அதிகமாக இல்லைங்க. அங்கே சாப்பிட்டவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பத்தலன்னு தான் சொன்னாங்க. குவான்டிட்டி மட்டும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். 400க்கு கண்டிப்பாக ஒர்த்து கிடையாதுங்க, 100% சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவிலாம் வச்சாங்க, அதுவே ஒரு 200 கிட்ட வந்தாங்க. ஸோ டோட்டல் பில்லு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2500 கிட்ட போயிடுச்சு. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ரெசார்ட்லேருந்து நாங்கள் வெளியே கிளம்பும் போது இந்த ரோடு எப்படி இருக்குன்றது ஜஸ்ட் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு சின்னதுன்னா நம்ம ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இருக்கும், அதை காமிக்கத்தான் பார்த்தேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இந்த இடமே இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டான லொக்கேஷனில் கொடுத்து வச்சுருக்கானுங்க பாருங்க கார் போகிறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வீடை கட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ ஒரு அழகான வீடு. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக இருந்து ஒரு என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் தனிமை, ஸோ ஒரு அமைதியான லொக்கேஷன். ஸோ எல்லாமே இங்கே இருக்குங்க, சான்ஸே கிடையாது. இந்த சர்வில் பாருங்களேன், இந்த கார் எங்கே போகுது பாருங்க. நானும் கொஞ்சம் ஓடி போகிறேன். டிரைவர்லாம் சல்யூட் அடிக்கணுங்க இந்த இடத்துல ஓட்டுறது. இது இறங்கும் போது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏறும் போது ஓட்டினா பாருங்க, அதுதாங்க வேற லெவலு. அக்யூரேட்டான ஓட்டுற மட்டும்தான் இந்த இடத்துல ஓட்ட முடியும் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரெக்கிங் கார் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அந்தமாரி கார் இல்லாத வண்டியாக இது வந்து இருக்குது. ஸோ இந்தமாரி காரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளச்சு இல்லை பிரேக் விட்டுட்டோன்னா நம்ம அப்படியே ரிவர்ஸில் ஓடி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பயங்கரமாக கரெக்டாக அக்யூரேட்டாக ஓட்ட ஆரம்பிச்சாங்கன்னா கேட்டால் நீங்கள் வந்து இந்த லொக்கேஷன் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் என்ட்ரன்ஸ். இது வரைக்கும் நம்ம மேலே ஏறி போகணுங்க.
சும்மா தரமாக இருந்தில்ல. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஒரு பெஸ்ட்டு லொக்கேஷனாக இருக்கும்.